திஸ் தினேஷ். நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி பெரிமீட்டர் கால்குலேஷன் யூஸ் பண்ண போறோம். லைக் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் சர்க்கிள், ஸ்கொயர். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்னா நான் என்னன்னு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ்னா வந்து ஒரு லைக் ப்ளூ பிரிண்ட் மாரி. அது என்ன பண்ணணும்னு சொல்லும். பட் அது எப்படி பண்ணணும்னு சொல்லாது. அதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஆக்சுவலா ஏன் யூஸ் பண்றோம்னா, கிளாஸ்ல தான் நம்ம லாஜிக் மாரி ரைட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஏத்த லாஜிக் மாரி. எப்படின்னா இன்டர்ஃபேஸ் ரூல்ஸ். அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது தான் லாஜிக். அத தான் நம்ம கிளாஸ்ல ரைட் பண்றோம். அதனால இன்டர்ஃபேஸ் இருக்கும்போது நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி ஆகணும். லைக் ஒரு ரியல் லைஃப் அனாலஜி என்ன எடுத்துக்கலாம்னா, ம் ஒரு ஸ்கூல் எக்ஸாமே எடுத்துக்கலாமே. இப்ப வந்து இமேஜின் ஒரு டீச்சர் வந்து கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் இன்டர்ஃபேஸ். ஸ்டூடண்ட் தான் கிளாஸ். ஆன்ஸர் ரைட்டிங் இம்ப்ளிமென்டேஷன். கிளாஸ்ல நம்ப ஆன்ஸர இம்ப்ளிமென்டேஷன் பண்றோம். கொஸ்டின் தான் மெத்தட். இப்ப ம் டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. ஷார்ட்டா சொன்னா டீச்சர்ஸ் கொஸ்டின் குடுப்பாங்க. அது இன்டர்ஃபேஸ். ஸ்டூடண்ட் ஆன்ஸர் செய்வாங்க. அது இம்ப்ளிமென்டேஷன். நம்ப கிளாஸ்ல இன்டர்ஃபேஸ்க்கு ஏத்த இம்ப்ளிமென்டேஷன்ஸ் பண்றோம். லாஜிக்க ரைட் பண்றோம். அப்பதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. சரி, ஓகே. எதுக்கு இன்டர்ஃபேஸ் மெயினா யூஸ் பண்றோம்னா, ஒய் யூஸ் இன்டர்ஃபேஸ்னா, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றது காமனா ரூல் செட் பண்ணலாம். டிஃபரெண்ட் கிளாஸ்ல இம்ப்ளிமென்டேஷன் யூஸ் பண்ணாதான். சிம்பிளா சொன்னா, சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் வொர்க் பண்ண இன்டர்ஃபேஸ நம்ம மெயினா யூஸ் பண்றோம். ஓகே. இங்க ஷேப்ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஷேப்ன்னு குடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து வாய்ட் கால்குலேட் பிரீமியர். இங்க கால்குலேட்டர் பிரீமியர ஒரு மெத்தடா டிக்ளேர் பண்றோம். ஆனா அங்க பாடிலாம் இல்ல. ஜஸ்ட் மெத்தட் நேம் மட்டும் இருக்கு. இம்ப்ளிமென்டேஷன்ஸ்லாம் நம்ம கிளாஸ்ல தான் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ஷேப் அண்ட் மேக் கிளாஸ்ல தான் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம ஒரு மெத்தட தான் டிக்ளேர் பண்றோம். நேம் மட்டும் இருக்கு. நேம் வச்சு ஒரு மெத்தட தான் கிரியேட் பண்றோம். ஓகே. இப்ப நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணிப்போம். இம்ப்ளிமெண்ட் கீவர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அது வந்து இன்டர்ஃபேஸோட ரூல்ஸ ஃபாலோ பண்றதுக்காக தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றோம். ஓகே. இந்த டபிள் ஏ, பி, சினா வந்து வந்து இந்த வந்து ட்ரையாங்கிள் வேவ் இப்ப ட்ரையாங்கிள்க்கு 3 சைடு இருக்குல்ல. ஏ, பி, சி அந்த ட்ரையாங்கிள்க்காக நான் டபுள் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த வேல்யூ குடுத்தாலும் வேரியபிள்ஸ் ஜஸ்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ அசைன் பண்றதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரையாங்கிள்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஜஸ்ட் வேல்யூ அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாரி வந்து திஸ் வந்து ஒரு கீவர்ட். ஜஸ்ட் அது வேல்யூ கரண்ட் ஆப்ஜெக்ட் மாரி ஆக்ட் ஆகும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் கிளாஸ் வேரியபிள். ரைட் சைட்ல இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் வேரியபிள். அசைன் பண்றதுக்காக இந்த திஸ் கீவர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. பப்ளிக் வாய்ட் பெரிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னா, இன்டர்ஃபேஸ்ல டிக்ளேர் பண்ண மெத்தட நம்ம இங்க இம்ப்ளிமென்டேஷன் பண்றோம். அதுக்காக தான் பப்ளிக் வாய்ட் கால்குலேட்டர் பெரிமீட்டர் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் டபுள் பெரிமீட்டர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது வந்து ஃபார்முலா. இங்க ஏன் டபுள் குடுத்தோம்னா, மேபி ஃப்ளோட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்ஸர் அதனால. இது வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ன் வர அவுட்புட்ட நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சேம் வந்து அதே தான் நம்ம ஸ்கொயருக்கும் யூஸ் பண்ண போறோம். சேம் ஸ்கொயர், டபுள் ஸ்லைட் எல்லாமே தான் டிஸ்க் கீவர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சேமா ரிகர்சிவா யூஸ் பண்ணிக்கங்க எல்லாமே. சேம் மெத்தட் யூஸ் பண்ணிங்க. டபுள் பெரிமீட்டர் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் எல்லாமே அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த பப்ளிக் கிளாஸ் பெரிமீட்டர் கால்குலேட்டர் இதுதான் வந்து மெயின் கோடே. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இல்லன்னா மெயின் கோடே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்ப இந்த ட்ரையாங்கிள்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ட்ரையாங்கிள்க்கு வந்து இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்? அப்பதான் நம்மளால மெத்தட கால் பண்ண முடியும். மெத்தட கால் பண்ணா தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்லாமே ஆன்ஸர் எல்லாமே. இந்த 3, 4, 5லாம் ஜஸ்ட் வேல்யூ. நம்ம ஏபிசி அங்க குடுத்திருப்போம். டிஸ் கீபோர்ட் வச்சு ஏபிசி அசைன் பண்றதுக்காக குடுத்திருப்போம். அந்த இங்க வேல்யூஸ்லாம் நம்ம குடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு ஆன்ஸர் வரும். அதனால தான் 3, 4, 5 3 நம்பர் ஏன் இருக்குன்னா ஏபிசி அண்ட் வந்து ஃபார்முலா ஸ்கொயர்ல ஒரே நமக்கு 4 இன்டூ 4 சர்க்கிளுக்கும் அதேதான். சர்க்கிளுக்கும் அதனால தான் 3 அந்த மாரி வேல்யூ இங்க நம்ம மெத்தட கால் பண்றோம். இங்க வந்து ட்ரையாங்கிள்க்கு டி, ஸ்கொயருக்கு எஸ், சர்க்கிளுக்கு சி. இல்ல ஒரு இல்ல ஒரு கீவேர்ட் மாரி ஆக்ட் ஆகும். இத வச்சு நம்ம மெத்தட கால் பண்றது மூலமா, நம்மளோட லாஜிக் ரூல்லாம் எக்ஸிக்யூட் ஆயி நமக்கு புரோகிராம்ல அவுட்புட் ஷோ ஆகும். லைக் ஐ ஷோ
ம். 12.16 12.0, 16.0, 18.845.